लक्ष्मीं सुमतमपाद सरोजयुग्मे ब्रह्मेन्द्र रुद्रमुनिवृन्द शिरोऽपि वन्दे श्रीमच्छतारि यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयेन्द्रनमस्तु लग्धम् मातानृसिंहस्य पितानृसिंहः भ्रातानृसिंहस्य सखानृसिंहः विद्यानृसिंहो द्रविणनृसिंहः स्वामिनृसिंहो सकलनृसिंहः हितोनृसिंहः परतोनृसिंहः ययो यावापितोनृसिंहः विहुमदेवां नवरं न किञ्चते तस्मात् सिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदसैद्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा कृते प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बहुगीतानां शरणगोपमुनीश्वरम् श्रीरङ्गे संयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेषितं चातश्री नरसिंहकार्यमुनि पादाम्बुजेन्दीन्दिरं तां भिक्षान्तिदयादिविस्तुगुणैः भान्तम्बुदाग्रे श्रीमद्रङ्गसदारियोनिपतिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशरधिगुणः संयमीन्द्रेण दृष्टम् यस्तात्मानन्दसुम्मे नरगतिशरतिर्योगिनेतत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकार्यपयतिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवयतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीक्षतारिं श्रीरङ्गनाथ षडगोपयतीन्द्ररिष्टं लक्ष्मीसुम्मसरतिर्करुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुराषडोपहृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरगरिशरचिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्याश्रीसुम्मेन्द्रहरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावतोगत्वमिसर्जितारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गशटारिसंयमीवरलब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहात्रिचरतित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशेतः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीरसाधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारियोगितरनिस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशटारिविरहुराट्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्बान्धं महद्वं सजं वन्दे वत्सैभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसार अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैति दुर्लकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरम् आश्रयामः। இன்றைய தினம் ஒரு மகானுடைய சரித்திரத்தை நாம் அனுபவிக்க போறோம். லோகத்துல பகவானுடைய சிருஷ்டியில பல ஜீவர்கள் உண்டாகி அதுல வித்தியாசம் விலட்சணமான சேத்தனர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் அனுபவிச்சுட்டு வரோம். பாஷ்யக்காரர் காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடியும் மகான்கள் இருந்திருக்கா. இருந்தாலும் பாஷ்யக்காரர்கள் இருந்தா பிரசித்தி நமக்கு. அந்த பாஷ்யர் காலத்திலையும் நிறைய ஆச்சாரிய புருஷர்கள், அதுல பிரதானமாக பாஷ்யக்காரர்கள் இருந்து அவருக்கு கூட 74 சிம்மாசனாதிபதிகள் ஸ்தாபிச்சிருக்கார் சுவாமி பாஷ்யக்காரர். அவர்கள் மூலியமா ஸ்ரீ பாஷ்யக்காருடைய சித்தாந்தமானது பாரத தேசத்துல மொத்தத்திலே பரவி இருக்கு. அந்த 74 சிம்மாதிபதிகளுக்குள்ள வீரவல்லி அப்படின்ற ஒரு வம்சம், அதுல ஒரு சிம்மாசனத்துல இருந்திருக்கா.
அந்த வீரவல்லியாருடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது பாஷ்யக்கார 74 சிம்மாதிபதிகள் உண்டாகிறது எதுக்காக அப்படின்னா பரபக்ஷ நிரசனம் பண்றதுக்காக தான். அதாவது நம்ம சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விரோதிகளை வாதம் பண்றதுக்காக தான். ஏன்னா பல தேசங்கள்ல இதை ஸ்தாபனம் பண்ணணும். ஒரே இடத்துல இருந்தா நம்ம சம்பிரதாயம் வளராது. அதனால்தான் ஐஷிங்கர்கள்லாம் சஞ்சாரமா பெருமாள் ஏழை பண்ணிட்டு லோகத்துல இருக்கிறவங்கெல்லாம் உஜ்ஜீவனம் பண்றதுக்காக இப்படி பெரிய காரியங்கள்லாம் பண்ணிடுறாங்க. அங்கங்க சரணாகதி தத்துவத்தை உபன்யாசம் பண்ணி பறக்க பேசி அதுல எம்பெருமானுடைய திருவடியை அடைமுடிவாக பண்றாவா. அதே மாதிரி அதே ரீதியில சுவாமி பாஷ்யக்காரர் 74 சிம்மாசனாதிபதிகளை ஸ்தாபிச்சு அவர்கள் மூலியமாக அந்தந்த தேசங்கள்ல இருக்கக்கூடிய கேத்திரர்களை உயிர்க்கும்படியாக சம்பிரதாயத்தை நடத்தின்னு வந்தார். அதுல வீரவல்லியார்னு ஒரு வம்சம். அவர்கள் ராமன் எப்படி கரதூஷணாதிகளை அவர் ஒருவராக இருந்து யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரோ அத மாதிரி மாயக்கதிரைகள் மாய்த்த பிரான் பாஷிகாருக்கு எப்படி அப்படிப்பட்ட பாஷ்ய சுவாமி தேசிகனும் மாயப்போர் பண்ணின்னு சாய்கிறார். இப்படி மாயாவாதிகள் நிறைய பேர் இருக்கா. அந்த மாயாவாதிகள்லாம் அந்தந்த பிரதேசங்கள்ல வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுல இந்த வீரவல்லியார் ராமனை போல சிறந்த அவர் அம்புனால அவர்களை ஜெயிச்சார். இந்த வீரவல்லி வம்சத்தார் வாக்குனுடைய அம்புனால பரமதங்களை நிரசனம் பண்ணார் அப்படின்ற ஒரு பெருமையுடைய வம்சத்தை சேர்ந்தவர். அந்த அந்த வம்சத்துல அவதரிச்ச ஒரு மகானுடைய 100வது திருநட்சத்திர மகோத்சவம் 1926 நடக்க போறது. அதுக்கு அங்கமாக பிரதி மாசமும் ஒரு உபன்யாசம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதாவது வேலிநல்லூர் தட்டை பார்சாதி என்பவர். அதாவது அவர் ராஜேஷ் சொல்லக்கூடியவர். அவர் ராஜேஷ் தான் பிரசித்தமா இருக்கக்கூடியவர். ஆக அந்த சுவாமியினுடைய பெருமையை போன மாசம் சன்னதி ஸ்ரீகாரின் சுவாமி பறக்க உபன்யாசம் பண்ணியாச்சு. இந்த மாசம் அடியனை கொண்டு நியமிச்சிருக்கா. அடியனுக்கு என்ன ஒரு இதுல பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னா, பால்யத்திலிருந்தே அதாவது திருப்பிராய குழந்தையா இருக்கிறதுலேருந்தே அந்த சுவாமியினுடைய சம்பந்தம் அடியனுக்கு ஏற்பட்டிருக்கு. அது குழந்தையா இருந்துச்சு அனுபவிக்க முடியல. ஏன்னா என்னை எடுத்து அவெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கா. அவ கரஸ்பர்சம் பட்டிருக்கு. அந்த திவ்ய தம்பதிகள், அதாவது இந்த 100வது திருநட்சத்திரத்துக்கு விஷயபூத்தரா இருக்கிற அந்த சுவாமி, அந்த சுவாமியுடைய தர்மபத்னி, இவெல்லாம் அடைய சின்ன வயசுல எடுத்து குஞ்சிருக்கா. அதனுடைய பலன் அது பின்னாடி சொல்றேன். ஆக அப்படி பால்யத்திலேருந்தே என்னை அனுபவிச்சார். அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு பெருமையை பேசுறதுக்கு எனக்கு என்ன சுகமான. அதனால அப்படிப்பட்ட அந்த மகானுடைய சரித்திரத்தை நாம் அனுபவிக்கணும். இந்த குறிப்பாக வரப்போற 1926 இருக்க, அதுல இப்போ ஸ்ரீகாரி சுவாமிக்கு 100, அப்புறம் ஐசிங்கர் அதாவது 44 மட்டம் ஐசிங்கர் வில்லியன் ஐசிங்கருக்கு 100, அதுக்கப்புறம் சங்கதியில 6வது இருந்த வடுவூர் லட்சுமி சார் வடுவூர் சுவாமி அவருடைய 100, இப்படி வரிசையாக 100வது இந்த 1926 அனுபவிக்க போறோம். இதுல இந்த சுவாமியுடைய பெருமையை பத்தி நாம் கொஞ்சம் அனுபவிப்போம். இந்த சுவாமியினுடைய தோப்பனார் ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய திருநாமம். பணமுகின்ற ஒரு அக்ரஹாரம், கிராமத்துல அக்ரஹாரம். அதுல இந்த ராமானுஜார் சுவாமி, அவருடைய தர்மபத்தினி லட்சுமி அம்மாள்,
இவாளுக்கு ஜேஷ்ட புத்திரனாக அவதரிச்சார் நம்ம சுவாமி. அதாவது 1926 வருஷம், அதாவது தமிழ்ல அக்ஷய வருஷம் ஆடி மாசம் ரேவதி நட்சத்திரத்தில் அவதரிச்சார். ஜாயமானம் புருஷா எம்பஸ்டேட் மதுசூதனான்ற எம்பெருமானுடைய அனுகிரகத்தை கொண்டு அவனுடைய கடாட்சம் இந்த சுவாமி மேல விழுந்தனால பிறக்கும் பொழுதே வைதிக லட்சணத்தோடு பிறந்திருக்க. அதாவது ஒரு பொழிவு குழந்தையினுடைய ஒரு தேஜஸை தெரியப்படுத்தும். அவருக்கு திருநாமம் ரிசுமன்னு திருநாமம் வைக்கப்பட்டது. ஆனால் ரிசுமனுடைய திருநாமத்தை கொண்டதுனால ரிசுமனுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்குன்னு தெரியுது. அவர் அந்த சுவாமிக்கு தகுந்த வயசுல உபநயனங்கள்லாம் நடந்தது. தோப்பனார்கிட்டயே உபயுக்தமான வேத பாகங்கள்லாம் அபியாசம் பண்ணார். சம்ஸ்கிருதத்துல வேண்டிய அதாவது காவியாதிகள் இவைகள்லாம் தோப்பனார்கிட்டே கொஞ்சம் கிரகிச்சிட்டார். பார்த்தார். அப்புறம் சுவாமி பார்த்தார், சரி இந்த குழந்தைய நல்ல சம்ஸ்கிருதத்துல பாண்டித்யம் வரும்படியா பண்ணணுன்றதுக்காக திருப்பதியில 1943 வருஷம் திருப்பதியில சம்ஸ்கிருத பாடசாலையில சேர்த்தார். அங்க சுவாமி நியாய சாஸ்திரத்தை அபியசிச்சார். அதுக்கப்புறம் ஏற்கனவே இவருக்கு வேதத்துல சில முக்கியமான பாகங்கள்லாம் ஆயிருக்கு. இருந்தாலும் வேதாத்தியனம் பண்றதுக்காக முதலாவது பாடசாலையில 1946 அங்க சேர்ந்தார். இப்படி நியாய சாஸ்திரத்தை தேர்ச்சி பெற்று வேதத்திலையும் சில பாகங்கள்லாம் நல்லா பூர்ணமா அத்தியனம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி இஞ்சிமேட்டு ஐசிங்கர் திருவடியில காலக்ஷேபம் பண்ணார். இன்னைக்கும் அந்த போட்டோல சுவாமி ஐசிங்கர் பின்னாடி நின்றுட்டு இருப்பார். அப்பெல்லாம் பிரம்மச்சாரி. வில்லியராஜ சிங்கர் அவள்லாம் கீழே உட்காந்துருப்பா. அந்த வில்லியராஜ சிங்கர் எதிரி பக்கம் முக்கூர சிங்கர் இருப்பார். வில்லியராஜ சிங்கர் பக்கத்துல பெருக்காரன் சுவாமி இவெல்லாம் இந்த ஒரு பக்கம் இருப்பா. இப்படி ரொம்ப ஆச்சரியமான ஒரு படம் அது. அதுல அப்படி ஸ்ரீபாஷி காலசேவர்கள் பண்ணார். உடனே 43 ஐசிங்கரும் அவதரிச்சார். இந்த சுவாமியினுடைய தேஜஸையும் பார்த்து இந்த சுவாமி நம்ம நிருமனுடைய கைங்கிறதுக்கு ஏற்றவன் அப்படின்னு அங்கேயே கணிச்சிச்சு. அப்பவே கணிச்சிச்சு தனக்கு வெந்நீர் கைங்கரியம் எடுத்தாக முதல்ல நியமிச்சார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு விஷயங்கள் சஞ்சாரமாக பத்ரிகாசிரமத்துக்கு எழும்பொழுது மனுஷா ரொம்ப தேவையில்லாது. இந்த சுவாமி அப்பப்போ கூடவே வச்சுட்டு அவருக்கு பல உபதேசங்கள் பண்ணியிருக்கார். ஏகாந்தத்துல சன்னதிக்கு எப்படி, சன்னதியில என்னென்ன கைங்கரியங்கள் இருக்கு, திருவாராயணத்துக்கு வந்தா என்ன பண்ணணும், இப்படின்னு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமிக்கு ஏகாந்தத்துல பண்ணியிருக்கார். அந்த ஐசிங்கர் ஏகாந்தத்துல உபதேசம் பண்ணத பிரியாவில் ஒரு அழகான வியாசம் எழுதியிருக்க. அதாவது ஆயிரத்தி 1968 எழுதியிருக்காரு. வியாசமா எழுதியிருக்காரு. ஆக இப்படி அந்த சுவாமி ஸ்ரீபாஷெல்லாம் காலட்சேபம் பண்ணி அதுல நல்ல தேர்ச்சி ஞானத்தை பெற்றவர் அவர்.
ஆக இவர் தேவனாசிங்கரோட கூட இவர் சஞ்சாரமாக திருப்பதிலாம், அதாவது பத்ரிகாசிரமெல்லாம் போயிட்டு எழுதினார். பெருமாள் திருவாரணத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா வைஷ்ணதேவம் பண்ணியிருக்கணும். அதுக்காக இங்கே ஒரு ராஜகோபாலச்சாரியர் இருந்தார், அவரும் சன்னதியில ஆராதனாளர் இருந்தார். அந்த சுவாமி இஞ்சிமட்ட ஐசிங்க தமிழ் எல்லா ஐசியனுடைய காலத்திலையும் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த பரிசு ரொம்ப சுத்தர். அவர்கிட்ட இவருக்கு வைஷ்ணவ ஆச்சு. ஏன்னா எல்லாமே உத்கிருஷ்டம், அவருக்கு கிடைக்கிறது மொத்தமே ரொம்ப உத்கிருஷ்டம். அதாவது இஞ்சிமட்ட கடாட்சத்தினால காலக்ஷேபம் அவர் திருவடியில. அதுக்கப்புறம் 2 ஐசிங்கர் இருந்தார், முக்கூர் ஐசிங்கர், அதாவது இஞ்சிமட்ட ஐசிங்கர், தேவனான ஐசிங்கர், 2 பேர் திருவள்ளியும் காலக்ஷேபம் ஆயிருக்கு. அதை தவிர தேவனான ஐசிங்கர் இவரை கைங்கிறதுக்கு நியமிச்சார். இப்படி படிப்படியா அந்த டிசுமன்னு திருநாமாவா தாயார் தோப்பனார் வச்சால, அதுல இருந்து அந்த டிசுமனுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி சார்த்தமாக இப்படியா பல அபிவிருத்தி வாங்கிட்டு இருந்தது. அதாவது அப்ப 30 வருஷம் தான் சுவாமிக்கு. தேவனான ஐசிங்கர் ரொம்ப கிருபையாக கைங்கிறதுக்கு ஏற்றுண்டு ஏகாந்தத்துல திருவாராதன கிரமம் அப்படின்னு மற்ற விஷயங்கள்லாம் மடத்துக்கு அனுகுணமான விஷயங்கள் பின்னிட்டு இவர் ஸ்ரீகாரியமா வரப்போறான்றதுக்காக வேண்டிதானே எல்லா அம்சத்துங்களையும் அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட அப்புறம் முக்கூரேஸ்வரர் காலத்திலையும் ஆராதனா இருந்து, வில்லியலாஸ்வரர் காலத்திலையும் ஆராதனா இருந்து, கடைசி மட்டும் ஆராத ஸ்ரீகாரி 2 இருந்திருக்கார். இந்த சுவாமி ஸ்ரீகாரியமா வரத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சன்னதியில ஜோசியம் ரங்கசாமிக்காரன்னு தையார் ஜோசியம் மணபூசி அந்த சுவாமி எழுதிருந்தார். அவர் 48ஆம் பட்ட ஐசியர் காலத்துல 1944 ஸ்ரீகாரியமாக நியமிக்கப்பட்டார். முக்கூரேஸ்வரர் காலம் மட்டும் அவர் ஸ்ரீகாரியமா இருந்திருக்கார். அது கூட முக்கூரேஸ்வரர் காலத்துல 1968 அதுக்கு முன்னாடி முக்கூரேஸ்வரர் அகோபல சம்பரோஷத்துக்கு எழுந்த, அதாவது பம்பாய் செம்பூர் மடத்துல சம்பரோஷத்துக்காக இருந்தார். முக்கூர்ல இந்த ஜோசிய ரங்கசாமி சுவாமி கொஞ்சம் திருமேனியில கொஞ்சம் நோய் ஏற்பட முக்கூர்லயே இருந்துட்டார். அப்ப கூட முக்கூர்ல சொல்லுவா, ஐசிங்க சஞ்சாரத்துக்கு கேட்டாரு, இவர் படுத்துட்டு இருக்காரு, இவருக்கு யாரு எப்படி, ஏன்னா முக்கூர்லாம் வைத்திய வசதியே கிடையாது. அந்த ஊர்ல ஏண்டிருக்காரு. ஐசிங்கர் ஏழுன்னா முக்கூரே வெறிச்சு போடும், மனுஷா இருக்கிறதே தெரியாது. மனுஷா ஏழுனா நிறைய பேர் இருக்காம இருக்கும் ஐசிங்கர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல போயிட்டு நல்லா ஐசிங்கர் ஏழுட்டேன் 1968. அப்போ அதாவது அங்க சங்கல்பத்தெல்லாம் முடிச்சுட்டு, சப்ரோஷ்ணிய சங்கல்பத்தையும் முடிச்சுட்டு இங்க முக்கூர் உடனே ஏழுட்டேன். ஏழி ஐப்பசி மாசம் இந்த சுவாமி பரமசிட்டார். அதாவது நவம்பர் 1ஆம் தேதி 1968 இந்த சுவாமி பரமசிட்டார். அந்த சுவாமியுடைய இயல் கோஷ்டி ஆச்சு. இயல் கோஷ்டி அன்னைக்கு ராத்திரி அபிமன ஆராதனத்துக்கு பொழுது இந்த ஐசிங்கரை இந்த சுவாமிய ஸ்ரீகாரியமாக ஐசிங்கர் நியமிச்சார். இந்த சமாச்சாரம் சுவாமியுடைய தேவிகளுக்கு தெரியவே தெரியாது. என்ன அப்புறம் யாரோ சொல்லவே தொட்டுதான் அப்புறம் வர சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரை சேவிச்சு அப்புறம் ஐசிங்கர் சுவாமி அங்க ராத்திரி பானகாரம் ஆயிடுச்சு. குச்சி குச்சி பேசிட்டு இருக்கா, ஒண்ணுமே தெரியல மாமிக்கு, உள்ளுக்குள்ள இருந்திருக்கா தேவிகள். அப்புறம் அந்த சுவாமியே நேரம் வா ஐசிங்கர் சேவிக்க போலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போனது. ஏன்னா திடீர்னு ஐசிங்கர் கூட்டு போலான்னு கூடாது. அப்போ ஐசிங்கர் சேவிச்சு, இனிமே இவருக்கு இன்னொரு பொறுப்பு, அவர் ஸ்ரீகாரியமா பொறுப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐசிங்கர் சாதிச்சிருக்கார். அப்பதான் தெரியும் தேவிகளுக்கு ஸ்ரீகாரியமா இருக்கின்றது. ஆக இந்த சுவாமி பெரிய குடும்பத்துல அவதரிச்சார், ஜேஷ்டகுமாரனா அவதரிச்சார். இந்த சுவாமியோட கூட பிறந்தவா
மூணு பிராதாக்கள், 4 சகோதரிகள். இவர் தான் ஜேஷ்ட புத்திரர். அந்த குடும்பத்தை அவ்வளவு நிர்வாகம் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் மூஞ்சி சுழிக்காம அவளையெல்லாம் ஒரு நல்ல ஸ்திதியில கொண்டு வச்சு அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பொறுமைசாலி ரொம்ப. ஏன்னா இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாத்துறாருன்னா அது எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட ரொம்ப புரியும். ஆக இந்த சுவாமிக்கு தகுந்த வயசுல விவாகம் நடந்தது. சுவாமியுடைய தேவிகளுக்கு என்ன பேர் தெரியுமோ? பூமான்னு பேர். அந்த பூமான்ற சப்தத்துக்கு அவ்வளவு, அதாவது பூமி பிராட்டியாருக்கு எவ்வளவு பொறுமை உண்டோ அவ்வளவு பொறுமை அந்த தேவிகளுக்கு உண்டு. இது மிகையே இல்லை. அந்த மாமி மாதிரி அந்த பொறுப்பு உள்ளவா யாருமே பார்க்க முடியாது. உரத்த குரலே கிடையாது. அப்படி அவருடைய இவ்வளவு பெருமை இருக்க சுவாமிகளுக்கு. அந்த பெருமை கூட இந்த மாமி வெளியில் சொல்லவே மாட்டார். அப்படிதான் ரொம்ப நல்ல ஆத்ம குணம் உடையவர்கள் மாமி. சுவாமியே ஆத்ம குணம் உடையவர், ஆத்ம பரிபூர்ணர். தேவனை கேட்கவே மாட்டான். அப்படிப்பட்ட சுவாமியினுடைய புத்தி, அதாவது ஞான வைசிஷ்டம் எப்படி அப்படின்னு சொன்னா, முக்குரேஷிங்கிற காலத்துல வித்வான்கள் நிறைய பேர் இருந்தார். முக்குரேஷிங்கர் எல்லாருக்கும் காலசேவெல்லாம் சாதிச்சு வந்திருந்தார். அங்க வித்வான்கள் நிறைய இருக்கு. என்ன பண்ண ஐசிங்கரே ஒரு கிரந்தம் பண்ணார். அது சாரீரிக அதிகரண கர்ம போதினின்னு ஒன்றும், அதிகரண சங்கியா விஷய போதினின்னு ஒன்றும், விசிஷ்டாத்வ சித்தாந்த தத்துவ சங்கிரகம்னு இந்த 3 கிரந்தங்கள் இருக்கு. இந்த 3 கிரந்தங்கள்லயும் முதல் கிரந்தத்துல 47 ஸ்லோகம், அதாவது சாரீரிக அதிகரண கர்ம போதினின்ற 47 ஸ்லோகம், அதிகரண சங்கியா விஷய போதினில 80 ஸ்லோகம், விசிஷ்டாத்வ சித்தாந்த தத்துவ சங்கிரகத்துல 80 ஸ்லோகம். ஆக 207 ஸ்லோகம். இந்த 207 ஸ்லோகத்தை ஒப்பிச்சா உங்களுக்கு தகுந்த சம்பாதனை பண்ண ஐஷிகர் வித்வான்களுக்குள்ள போட்டியை வச்ச. இதுல உற்சாகம் முக்குரேஷிங்கருக்கு. அதுல சுவாமி ஏகசந்த கிராகி. அதனால அது மொத்தத்தை அந்த 207 ஸ்லோகங்களையும் நொற்று பண்ணி ஐஷிங்கர்கிட்ட ஒப்பிச்சு சம்பாவனை எவ்வளவு தெரியுமா? 125 ரூபா. அந்த 125 ரூபா சம்பாவனை இவர் தான் வாங்கினார். இப்படி எல்லாம். அப்புறம் இன்னும் பெரிய வித்வான்களுக்கு என்ன பண்ணாங்க, அதிகரண சாராவளி எல்லாம் நொற்று பண்ணி சொன்னாதான் அவளுக்கு கிரேட் அதிகம். இப்படி அந்த ஐஷிங்கர் பண்டிதாளுக்கு உற்சாகப்படுத்தி அந்த ரீதியில அந்த சுவாமிகளுக்கு. அப்படின்னா இந்த சுவாமியினுடைய ஞான வைசிஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸ்ரீபாஷ்யன்றது சாதாரணம் இல்லை. அதே மாதிரி ஸ்ரீகாரிய சுவாமிய முதல்ல கடாட்சிக்கும் போது தேவநாசிங்க கடாட்சிக்கும் போது இவன் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப துணையா இருப்பான். அதுவும் இல்லாத மனத்தினுடைய நிர்வாகத்துக்கு இந்த சுவாமி தகுந்தவன்றது அப்பயே முடிவு பண்ணிட்டார் தேவநாசிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரிதான் 1968 அதாவது 13/11/1968 அவருக்கு ஸ்ரீகாரிய பதவி கிடைச்சது. அதனால ரொம்ப லௌகிக சாமர்த்தியம் உடையவர், சாந்தர். ஏன்னா எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஸ்ரீகாரியன்றது சாதாரண பதவி இல்லை. ஐஷிங்கருடைய அடுத்த ஸ்தானம். நல்லதோ கெட்டதோ ஐஷிங்கர் காப்பாற்ற வேண்டிய பொறுமை இவருக்கு, மடத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுமை இவருக்கு. அப்படின்னா ஐஷிங்கருக்கு எப்பவும் இவரால் அபக்கியாதி ஏற்படக்கூடாதுன்றது அந்த பயம் கூடவே இருக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த செயல இந்த ஸ்தானத்துக்கு வராது அப்படின்னு சொன்னா அப்போ இந்த சுவாமிகிட்ட எப்படி இருக்கும்? ஆக அப்படிப்பட்ட தகுதியுடையவர் இந்த சுவாமி. இந்த சுவாமியினுடைய ஸ்ரீகாரியமா ஏற்றிட்டு முதல்ல திருப்பதிக்கு தான் சுவாமி எழுந்தார். அங்க திருப்பாவ நடந்தது. அதாவது அது எப்போ அப்படின்னு சொன்னாக்க 1969, அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1969
இவர் பதவி வாங்கிட்டது 1/11/13/11/1968. முதல்ல திருப்பதிக்கு தான் இவர் போய் அந்த திருப்பாவை சதஸ ஆரம்பிச்சு வச்சார். அங்க எழுந்த மகான்லாம் டிடி தாத்தாச்சாரெல்லாம் பெரிய மகான், அவெல்லாம் எழுதிருந்தார். என்ன அனந்தசேன ஐயங்கார் அவர் எழுதிருந்தார். அந்த சுவாமி நம்மளுடைய பணமுக சுவாமிக்கு, ஸ்ரீகாரியின் சுவாமிக்கு பொன்னாடியை போத்தி அவரை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சு உபன்யாசம் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் டிடி தாத்தாச்சார சுவாமி இந்த சுவாமிக்கு ஒரு விருது கொடுத்திருக்கார். இது இவாளுக்கே தெரியுமோ தெரியாதா, சுவாமி அந்த விருதத்தை போட்டுக்கிறதே கிடையாது. அதாவது வேதாந்த வித்யா பூஷன் ஒரு டைட்டில் யாரு கொடுத்திருக்குது? டிடி தாத்தாச்சார சுவாமி. டிடி தாத்தா சுவாமிலாம் சாதாரண கிடையாது. என்ன அந்த அப்பேற்பட்ட சுவாமியில அந்த ஸ்ரீகாரி அந்த திசுனுடைய அனுகிரகம் பாருங்க. அந்த ஸ்ரீகாரிய பதவி ஏற்றினோடனே அதுவும் திருவேங்கடமுடியான் சன்னதியில, என்ன அந்த திருவேங்கடமுடியான் சன்னதியில வேதாந்த வித்யாபூஷணம். முக்குரேஷனுடைய ஒரு அனுகிரகத்தினால உடனே அவருக்கு வேதாந்த வித்யா பூஷணே ஒரு, ஏன்னா இவரும் அந்த ஸ்லோகங்கள்லாம் நொற்று பண்ணி சொல்லியிருக்கார். அதனால எல்லா விதத்தையும் ஏற்றமிக்கவர் நம் சுவாமி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆக இந்த வேதாந்த வித்யா பூஷண விருதத்தை பெற்றவர். இந்த சுவாமி ஸ்ரீகாரியமா ஏழின உடனே திசுமப்பிரியாவில் எப்பவுமே சம்பாதகர் எழுதுறது உண்டு. அதாவது மருத்துவ ஸ்ரீகாரியமா வந்தா அவரை பத்தி கொஞ்சம் எழுதி இந்த திசுமனுடைய அனுகிரகத்தினால மேலும் மேலும் சிறப்பாக காரியங்கள்லாம் பண்ணணும்னு அனுகிரக பாஷமா சம்பாதிகள். தனியா பிரத்யேகமாக வில்லியுல, அதாவது நாபஜாம பூர்வாசிரமத்தை வில்லியுல கிருஷ்ணமாச்சாரியன் திருநாமத்தோட கூட கட்டம் கட்டி திசுமப்பிரியாவில் இந்த சுவாமியை பத்தி அப்பவே எழுதியிருக்கார் வில்லியுல. என்ன அதுலேயே ரொம்ப ஆச்சரியமா சுவாமியினுடைய பெருமைகள் எல்லாம் பேசி எல்லா விதத்திலையும் லௌகிகத்திலையும் வைதிகத்திலையும் ரொம்ப சிறந்தவர். ஸ்ரீபாஷ்யத்துல நல்ல ஞானம் உடையவர். சிறந்த அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். நம்ம சம்பிரதாயத்துல மகான்களா இருக்கிறவர்களுக்கு ஞான, அனுஷ்டான, வைராகியம் இவைகள்லாம் ஆத்ம குணங்கள். இவை இந்த மூணுக்கு நிறந்தவர் அவர். ஆக அந்த சுவாமி ஸ்ரீகாரிய சுவாமியாக பதவி ஏற்றிருந்த உடனே தனியா எழுதி ஐசிங்கர் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்கார். ஏன்னா பெருமாள் பாருங்க, பின்னாடி அந்த சுவாமியை கொண்டே இவருக்கு தன்னுடைய காலத்துல ஸ்ரீகாரியமா வச்சுக்க போறார். அதுக்காக முன்னாடியே இந்த சுவாமிய அந்த ஐசிங்கர் ஸ்லாகிச்சு எழுதியிருக்கார். பெருமாள் பண்ற காரியம் ஒண்ணு இல்லை. இப்ப முக்குரேஷங்கர் ஸ்ரீகாரிய பதவி கொடுத்த உடனே திருமலையில இவருக்கு டைட்டில் கிடைச்சது. பின்னாடி வரப்போற ஐசிங்கர் அப்போ இவர் ஸ்ரீகாரியம் எழுதின உடனே பிரத்யேகமாக திருமப்பிரியால சம்பாதகர் ஏறினா விட்டு யாருமே எழுத மாட்டா. சம்பாதகர் குறிப்பிட்ட ஒண்ணுதான் இருக்கும். ஆனா பிரத்யேகமா அதே மாசத்துல தனியா கட்டம் கட்டி கீழே வில்லியுல கிருஷ்ணமாரி தாசன் போட்டிருக்கு. அது நிசமப்பிரியால இன்னும் இருக்கு. என்ன அது பழைய நிசமப்பிரியால. ஆக இப்படி முக்குரேஷன் அவருடைய அனுகிரகத்தினால ஸ்ரீகாரிய பதவி அடைஞ்ச சுவாமிக்கு பின்னாடி வரக்கூடிய ஐசிங்கரும் போற்றி உகந்து அந்த சுவாமியை பற்றி எழுதியிருக்காருன்னா எவ்வளவு நிசமன் எப்படியெல்லாம் யோசனை பண்ணியிருக்கா பாருங்க. அப்படிப்பட்ட அந்த சுவாமி. இந்த சுவாமிகிட்ட இன்னொரு விசேஷம் என்ன அப்படி சொன்னா, கார்த்தால ஐசிங்கரோட விஸ்வரூபத்துக்கு எழுதினாருனாக்கா அங்க சன்னதியில அனுசந்தானம் பண்ணக்கூடிய நித்திய அனுசந்தானங்கள் மொத்தத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பேன். மனுஷா வராளோ இல்லையோ இவர் ஒத்தரா கூட பண்ணிடுவார். சில சமயம் சேவா காலத்துல மனுஷா இல்லைன்னாக்கா இவரே உட்காந்து சேவா காலம் பண்ணியிருக்கார். இப்படியெல்லாம் எங்க காரியம் விட்டு போறதோ எல்லா இடத்துலையும் பார்ப்பார். மடப்பள்ளியில போய் என்ன நடக்குதுன்னு அங்க பார்ப்பார். ஆபீஸுக்கு வந்தோன்னா அந்த ஆபீஸ்ல என்ன காரியம் நடக்குதுன்னு பார்ப்பார். நிச்சயம் கர்தேசிகள் பிரிச்சு பார்ப்பார். ஸ்ரீகாரியமா இருக்கணும் சாதாரண விஷயம் இல்லை. வர கர்தேசி எல்லாம் பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஐஸ்வர்யத்தை விஞ்ஞாபிக்கணும். கர்தேசியை அதுக்கு முன்னாடி யாரும் பிரிக்க கூடாது. ஸ்ரீகாரியம் தான் பிடிப்பார். என்ன ஸ்ரீகாரியம் பிரிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு கர்தேசி வரும், எத்தனைக்கு நிர்வாகமோ அதுக்கெல்லாம் பதில் எழுதி ஒவ்வொரு, அதாவது நல்லதும் வரும்
கெடுதலும் வரும். எல்லாத்துக்கும் வந்து சுவாமி ஐசிங்கருக்கு பக்கத்து துணையாக இருந்துட்டு பல காரியங்கள் நிர்வாகம் பண்ணியிருக்கார். இந்த சுவாமி காலத்துல, அதாவது இந்த சுவாமி காலத்தோட முக்குரேஷி காலம் வந்துடும். முக்குரேஷி காலத்துல செம்பூர் மடம் கட்டினார், அதுவும் இந்த ஸ்ரீகாரிய சுவாமி காலத்துல தான். திருவனந்தபுரத்துல மடம் கட்டினார், அதுவும் இந்த ஸ்ரீகாரி காலத்து தான். இதுல திருவள்ளூர்ல புஷ்கரணி கட்டினார், அதுவும் இந்த சுவாமி காலத்துல தான். இப்படி எல்லா விதத்திலையும் சுவாமி ஐஸ்வர்யோட காலத்துல இருக்க பல அற்புதமான காரியங்களா நடந்திருக்கு. அதுவும் சங்கல்பம் ஐஸ்வர்ய திருநட்சத்திரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்க வர சிஸ்டர்கள் இருக்காங்க இல்லையோ, எல்லாரையும் தனிப்பட்ட விஷயத்துல விசாரிப்பார். அதனால அப்ப விசாரிச்சு அவளுக்கு வேண்டிய காரியங்கள் கல்யாணம் நடக்கிறதா, யுத்தத்துக்கு வர சுவாமிகள்லாம் அவளுக்கு வேண்டிய சௌரியத்தை பண்ணி கொடுக்குது. ஆத்துல ஒரு விருந்தாளி வந்தாலே நம்மளால பார்த்து விசாரிச்சு அனுப்புறதுக்கு, சன்னதிக்கு வர வித்வான்களையும் அதுல அவள்கிட்ட அபச்சாரப்படக்கூடாது. இதெல்லாம் காலத்துல இருந்து சிக்ஷை பெற்று இருக்க இந்த சுவாமி டெவலப் பண்ண ஒரு பெரிய உபகாரம் இதுதான். அந்த சுவாமிக்கு எல்லாத்தையும் முன்னுக்கூடியே பின்னாடி ஸ்ரீகாரியமா வரப்போறார். அவருக்கு வேண்டிய சௌகரியத்தெல்லாம் முன்னாடி இருந்து இன்விடேஷன் திருவிழா ஆசிரியிச்சு, இன்விடேஷன் திருவிழா அனுஷ்டானங்கள்லாம் தெரிஞ்சுட்டு, கருணாநிதிகிட்ட ஏகாந்தமான உபதேசங்கள்லாம் பெற்று, கருணாநிதி பிரீத்திக்கு ரொம்ப பாத்திரமானவர். ரொம்ப நாள் குழந்தை கிடையாது அவருக்கு. கருணாநிதியுடைய அனுகிரகத்தினால ஒரு குமாரத்தி பிறந்தா. என்ன அதனால கருணாநிதியுடைய அனுகிரகம் இவருக்கு பூர்ணமா இருக்கு. முக்குரேஷனுடைய அனுகிரகம் கேட்கவே வேண்டாம். ஸ்ரீகாரியமா வந்து நல்லா பெரிய மகாராஜா மாதிரி பிரசித்தமா ஏற்ற அவருடைய ஆச்சார அனுஷ்டானங்கள், அதாவது நேரம் அனுபவிச்சார். பார்த்தால் தீர்த்தாமணத்துலையும் சரி, வேஷ்டி ஓத்துறது எல்லாமே கச்சிதமான காரியம் எழுதிக்கிட்டு இருக்கிறது, சீக்கிரமாகும். என்ன அதாவது உயர்ந்த போஸ்ட்ல இருக்கவா, அதிகாரியா இருக்கிறவா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் டக்குன்னு வெளியில சொல்லக்கூடாது. அதாவது ராஜதந்திரங்கள்லாம் இருக்கும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்றாங்க அது தேவைப்படும். அப்படி சூக்ஷ்மமாக பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு அந்த நிர்வாகத்தை கொண்டு வந்த அழகு இருக்க. ஏன்னா முக்குரேஷனுக்கு ரொம்ப வயசான காலத்துல எழுதினார். இவர் ஒரு பால்யம், அதனால அவர் இன்விடேஷன், அதாவது முக்குரேஷன் எப்படி எப்படிலாம் அவர் பெருமையை சேர்க்கணுமோ அந்த ரீதியில சேர்த்திருக்கார். அதுவும் ஸ்ரீரங்கத்துல ராஜகோபுரம் கைங்கரியம் இவர் காலத்துல தான் நடந்தது. என்ன ஆக அதுக்கெல்லாம் கூட இருந்து அங்க பெரிய சம்பரோஷம் சாதாரணமா சாமான்கள் எங்கெங்க போகணும், இது இவ்வளவு சாமர்த்தியம் இந்த அந்த சுவாமி காலத்துல நடந்திருக்கு. அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் நடந்ததுன்னா, நாளைக்கு பின்னாடி விஜயலட்சுமி வச்சு அவருக்கு உறுதுணையா இருக்கணுமே. ஏன்னா மடத்துக்கு இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவருக்கு இவ்வளவு கொடுத்து ஐசிங்கனுடைய, அதாவது அகோபலத்தினுடைய 100வது வருஷம் நடந்தது. அகோபலத்தினுடைய 100வது வருஷம் அதுக்கு இந்த சுவாமி இருந்தார். இப்படி பெரிய பெரிய வைபவங்கள்லாம் இந்த சுவாமி காலத்துல நடந்திருக்கு. இந்த சுவாமி பல்லாண்டா எழுந்திருந்தார். நடுவுல கொஞ்சம் அவருக்கு இந்த கால்ல கொஞ்சம் ஒரு யானை இது பண்ணி கால் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதுல இருந்து பட்டக்காலே படுறதால அவரே 2-3 தடவை ஆயிடுச்சு அவருக்கு. அப்படியும் அந்த காலத்துல தன்னுடைய அனுஷ்டானம், அதாவது வைஷ்ணதேயம் அனத்தினால் தான் பண்ணுவார். உபாசனம் இவைகள்லாம் கூட ஒரு நாள் விடாத பண்ணியிருக்கார். அப்புறம் ரொம்ப திருமேனியில் அசக்தமா இருந்துச்சு. பெருங்குளத்துல அப்பவும் அந்த உபாசனாதிகள் வைஷ்ணதேவங்கள் அதுக்கு இவ்வளவு தூரம் உறுதுணையா அந்த மாமி அப்படி இருந்திருக்கா. சுவாமியுடைய தேவிகள் அவ்வளவு உறுதுணையா இருந்து வைதிகத்துல இதெல்லாம் அந்த மாமியினுடைய ஒரு தேஜஸ். மகாலட்சுமி தான். அந்த ஸ்ரீதிருணமும் அந்த திறமணிட்டு அவ இருந்த நிலை அதெல்லாம் சேவிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கணும். அந்த மாதிரி
இதை சொல்லும்போது எனக்கு இன்னும் உத்வேகம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அவ அந்த வைதிகத்தன்மை தான் பாக்கணும். மீதி அது தானா மீதி பெருமாள் அவளுக்கு பூர்ணமா ஏற்படுறது. அதனால சுவாமி அதாவது எல்லாருக்கும் கோஷ்டி தட்சிணை கொடுக்கணும். ஐசிங்கருடைய திருநட்சத்திரமோ சங்கல்பமோ வந்ததுன்னா கோஷ்டி தட்சிணை கொடுக்கணும். எங்க ஸ்ரீரங்கத்துல தசாவதார சன்னதி உள்ள உட்காந்துருப்பா. இங்க ஐசிங்கர் ஆஷ்டமம் அதை தாண்டிதான் கூட நிறைய பேர் உட்காந்துருப்பா. தரையை கட்டிடுவா. எவ்வளவு காரியம் பண்ண தெரியுமா? டேய் எங்கேயும் ஏன்னா அசலார் வரக்கூடாது, வைதிகமா அதாவது பிரசாதம் எல்லாம் விநியோகம் பண்றதுக்கு அதுக்கு வேண்டிய மனுஷாலாம் ஏற்பாடு பண்ணி அவளை வரவழைச்சு அவளுக்கு பஞ்சகவியாதிகள் பூனெல்லாம் மாத்தி கொடுத்து எப்படியெல்லாம் பண்ணா தெரியுமா? அப்ப அதெல்லாம் சின்ன பாலியத்துல இருந்து எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் லீவ்ல வந்தோம்னாக்கா, இந்த பூனல் மாத்திக்கோ, இந்த சிவா இது பஞ்சகவி வாங்கிக்கோ, நீங்க எல்லாம் எடுங்க, கோஷ்டிக்கு எடுங்கோ அப்படின்னு சாய்ப்பார். அதுவும் இல்லாத அடைய இடத்துல ரொம்ப பிரீத்தி. ஏன்னா 2 நாள் தள்ளி அவருது அங்க வில்லியூரம் ஐசிங்க பூராசிரமத்திலையும் இந்த சுவாமியும் ரொம்ப அந்யோன்யமாக ஏகாந்தத்துல கூட பேசிக்கிறது உண்டு. ஆனா ஏகாந்தத்துல பேசினா உடனே மனசு சமாச்சாரம் பேச மாட்டா. என்ன சாஸ்திர விஷயங்களோ அந்த சாஸ்திர விஷயம் பேசுவா. சுவாமி முதல்ல வித்வஸ்தத்துல 1968 என்ன ஜென்மாத்தியதிகரணம் ஸ்ரீபாசத்துல 1 மணி சாதனம் சாதிச்சார். தமிழ் ரசிகர்கள் முக்கூர் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷம். சங்கத்துல 6வது கால் தான் முதல்ல விஷயம் விஞ்ஞாபிக்கணும். அந்த ரீதியில முதல் தான் விஞ்ஞாபிக்கிற 1968 அங்க இது முக்கூர் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படி சொன்னா, இதெல்லாம் ரிசவப்பிரியால வந்ததுதான். மொத்தம் 156 அதிகாரங்கள். அந்த 156 அதிகாரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரம் போட்டு 156 தான் 157 கொடுக்குது. அவளே கீழே எழுதியிருக்கா. ஏன்னாக்க ஒரு சூத்திரத்துக்கு அதிகப்படியான ஒரு இது வந்திருக்கு. அது பிரமிதா அதிகரணம்னு பேரு. அது பிரமிதா அதிகரணத்துக்கு சேஷம்னு ஒரு சூத்திரம் தனியா, அதை சேர்த்தா 157 ஆகும். ஆக இப்பெல்லாம் சதத்துல ஒருத்தரே 2-3 பேர் ஒரே விஷயத்தை அதிகாரத்தை சொல்லுவா. அப்ப கிடையாது. அந்த முக்கூர் இதான் ஒரு பெரிய சுவாரஸ்யம். ஒரு வருஷத்துல 157 பேர் 10 நாள் சதசு. இப்பெல்லாம் காலக்கிரமத்துல யாரும் அதிகமா வர்றதில்லை. அதனால 5 நாளைக்கே வர்றது 2 நாள் இருந்து 10 போயிடுறா. அதனால 10 நாள் எடுப்பா. அந்த 10 நாளும் அந்த 10 நாளைக்கு 156 அதிகரணத்தையும் ஐசிங்கர் பண்ண வச்சாருனாக்கா ஐசிங்கருக்கு ஸ்ரீபாஷத்துல எவ்வளவு கூட்டுறோம். அது ஏற்பாடு பண்ற ஸ்ரீகாரிய சுவாமி ஆச்சரியமான சன்னிவேசங்கள் அதெல்லாம். அதுவும் இல்லாத நிசுமப்பிரியா அதை சேவிக்கணும். அது சேவிக்கணும் என்ன, அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கணும். எல்லாம் அற்புதமான விஷயங்கள். அதுல சுவாமியும் ஒரு வியாசம் எழுதியிருக்க. என்ன வியாசம் அப்படின்னு சொன்னாக்க, சுவாமி பல மலர்ல ஐசிங்கருடைய முக்கூர் ஐசிங்கருடைய சதாபிஷேக மலர், சப்ததி மலர் அதெல்லாம் வியாசம் எழுதியிருக்கார். ரிசுமப்பிரியாவிலையும் வியாசம் எழுதியிருக்கார். ரிசுமப்பிரியாவில் அதாவது 1962 சுவாமி அவதரிச்சது 1926. அப்ப 62னா எத்தனை வயசு ஆறுது? அதாவது திருநட்சத்திரம் 36 திருநட்சத்திலேயே எழுத ஆரம்பிச்ச ஸ்ரீ ஐசிங்கரின் உபதேசம்னு தலைப்பு. அது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆன்மீக கிரந்தத்தில் இருக்கிற விஷயங்கள் அதை மொத்தத்தையும் எழுதிட்டார். இப்படிலாம் அதாவது அதுக்கு தலைப்பு என்னன்னாக்கா ஸ்ரீ ஐசிங்கரின் உபதேசம். ஏன்னா அவ்வளவு சிக்ஷை பண்ணி வச்சிருக்காரு முக்கூர் தேனான ஐசிங்கர் இந்த சுவாமிய. அது பூரா அதுல இந்த வைஷ்ணவ சதாச்சார நிர்ணயத்தை பற்றியும் சத்திய சுதாரணத்தை பற்றியும் பாஷிகாரன் நித்திய கிரந்தத்தை பற்றியும் எழுதி ஸ்திரீகளுடைய தர்மத்தையும் எழுதியிருக்காரு. அவர் ஸ்திரீ தர்மத்தையும் எழுதியிருக்கார். இப்படி அனுஷ்டானத்தையும் ரொம்ப நோக்குடையராக அதுக்கப்புறம் பல வியாசங்கள் எழுதியிருக்கார். பல வியாசங்கள்னா ஸ்ரீகாரியம் புரோசனை கவனிச்சுட்டு வியாசம் எழுதுற அளவுக்கு இது இருக்குன்னாக்க எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கணும். அப்படிப்பட்ட
ஐசிங்கருடைய பெருமை. அதுக்கப்புறம் ஐசிங்கருடைய சதாபிஷேகம் ஸ்ரீரங்கத்துல ரொம்ப அத்தியாவசியமா நல்லது. அங்கேயும் சரி, ஆமா காஞ்சிபுரத்தையும் ஐசிங்கருடைய திருநட்சத்திரம் நடந்தது. முக்குரைசிங்க திருநட்சத்திரம் எல்லா காலத்திலையும் சுவாமி அதை திறம்பட நடத்தி கொடுத்திருக்கார். பச்சைக்கால பறனார் சுவாமி. அது ரொம்ப அசக்தமா போனா விட்டு நான் இனிமே கைங்கறி பண்ண வேணும்னு விசாரிச்சார். நீ வெறும வண்டமே இங்கே கூட இருந்திருக்கலாம். அப்புறம் ஐசிங்கர் சுவாமிக்கும் உபாதை இருக்கிறதுனால நான் பண்ணேன். அப்புறம் ஐசிங்கர் வில்லியம் ஐசிங்கர் சரி தகுந்த ஏதாவது சம்பாவனையை நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்படி அதுவே தனி விஷயம். ஆக அந்த சமயத்திலையும் திருநூறு எடுத்து பஞ்சகால பரனாக இருந்து அந்த அனுஷ்டானத்தை விடாம பண்ணிட்டு வந்தார். அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். இவருக்கு ஒரே ஒரு குமாரத்தி. அந்த குமாரத்தி மாப்பிள்ளை வரணுமே, மாப்பிள்ளைக்கு தேடுறது அந்த அந்த காலத்துல தெரிஞ்சவாளுக்குள்ளதான் அப்படி பண்ணிப்பா. அந்த ரீதியில சம்பந்தியா கிடைச்சவர் யாருன்னா அவர் இஞ்சிமட்டேஷனுடைய அனுகிரகத்தை பூர்ணமா பெற்றவர். இஞ்சிமட்டேஷன் திருவடியில கஷாய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் அவர், வெந்நீர் கைங்கரியம். அந்த சுவாமி பின்னிட்டு ஸ்தானிகராக திருவள்ளூர் கோவில் வீரராமன் சன்னதியில இருந்தார். அவர் சுப்பிரசித்தர் வேலியநல்லூர் தட்டை சுந்தராச்சார். சுந்தராச்சார் திருநபத்துக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அழகாவும் இருப்பார். வாக்கு ரொம்ப மிருதுவான பாஷை, எல்லாரையும் சிரிச்சுட்டு விசாரிக்கிறதே ஒரு அழகு. என்ன அந்த சுவாமி பிரசித்தரா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் திருவள்ளூர்ல. அந்த சுவாமிக்கு குமாரர் சேத்துராமன் திருநாமம். அவருக்கு மாப்பிள்ளையாக தன் பொண்ணுக்கு ஏற்கின்றார். அந்த குமாரத்துக்கு 4 குமாரர்கள். அதுல இந்த பார்சாரதின்னு சொல்லக்கூடிய ராஜேஷ் ஜேஷ்டபுத்திரன். அவருக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, மாதாமகனுடைய கைக்கரியம் அவருக்கு பிராப்தமாச்சு. அப்படின்னா அது மாதாமகனுடைய பிராப்தம் வச்சுன்றது அது ஒரு விஷயம். அது அப்புறம் வர இருக்கு. ஆக அந்த குமாரத்து ஒரு குமாரத்திற்கு ஒரு மகள் தன்னை உடையேன் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிற மாதிரி அந்த பொண்ணையை நல்ல சத்பாத்திரத்துல கொடுத்தார். அவரும் மகா சாத்விக, மாப்பிள்ளையும் மகா சாத்விகர். குமாரத்தி அவளும் அப்பா அந்த தோப்பனார் கூடயே இருந்ததுனால தோப்பனார் நிர்வாகத்தெல்லாம் அவன் நல்லா தெரிஞ்சவள். இன்னைக்கும் மடத்துல ஏதாவது முன்ன எப்படி நடந்தது இப்ப எப்படி நடந்தது எல்லாம் தெரியும். அதனால அந்த காலத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா நான் கூட கேட்கறது உண்டு, இப்ப அந்த காலத்துல நடந்ததா தெரியுமா அப்படின்ட்டு. அவளுக்கும் நல்ல ஞாபக சக்தி உண்டு. அந்த காலத்துல இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவா. அதனால முக்குரேஷனுக்கு ரொம்ப பிரீத்திக்கு பாத்திரமானவள். அனுகிரகத்துக்கு பிரீத்திக்கு விஷயம் வேற, அனுகிரகத்துக்கு பூர்ணமா பாத்திரமானவள். ஆக அப்படிப்பட்ட ஒரு வம்சம் அது. ஆக வீரவல்லி வம்சம் தட்ட வம்சம் அது 2 பேருடைய ஒரு சங்கமும் அங்க கிடைச்சது. அங்க இப்பதான் அதனால அந்த சுவாமி அந்த சுவாமியுடைய தௌஹித்திரன் இப்போ ஜிஎஸ்பி மூலியமா வச்சுட்டு சம்பிரதாய விஷயங்கள்லாம் இப்போ வெளியில பரப்பின்னு இருக்கார். அவரால பல வித்வான்கள் பல பேருக்கு அறிமுகமாயிருக்கார். அதாவது பிரவச்சனங்கள் பண்ணி நல்ல விஷயங்கள் அதெல்லாம் தெரியும்படியாக பிரகாசிப்பிச்சு, அதுவும் கேள்வி பதில்கள் சுதர்சன ஒரு பகுதி உண்டாக்கி அதுல நிறைய பேர் கேள்வி பதிலாம் அதுல நாவல்பாங்க வாசகர் பிரதானமா இருக்கார். அப்புறம் வாழ்பாங்க விஜயராஜாரும் சொல்லிட்டு இருக்கார். பிரபாஸ் சேனேஷ் அவளும் அதுல இதுவா இருந்துட்டு இருக்கா. இப்படி அந்த ஜிஎஸ்பிக்கும் ரொம்ப அபிவிருத்தி ஆகிட்டு இருக்கு. அது மூலியமா தான் இப்போ இந்த விஷயமும் நானும் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல
சுவாமியுடைய பெருமை எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா நமக்கு அவகாசம் குறைச்ச. ஏன்னா நாம அதுக்கு மேல எத்தனையோ காரியங்கள் இருக்குன்னு சொல்லி அப்படி போயிடுவோம். ஆக அப்படிப்பட்ட அந்த சுவாமி 2007 பரமசிஷ்டர். வைகாசி மாசம், சர்வஜித் வருஷம் வைகாசி மாசம். அந்த சுவாமியுடைய கைங்கரியத்தை தான் பார்சாதி அப்படின்னு பேருடைய திருநாமத்தோடைய ராஜேஷ் பண்ணார். அதனால மாதாமனுடைய அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கார். அவரும் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கார். அவரும் உபயுக்தமான வேதாந்தம் பண்ணியிருக்கார். ராகவன் கிட்ட ரொம்ப ஈடுபாடு, ரிசுமன் கிட்ட ஈடுபாடு, ராகவன் கிட்ட ஈடுபாடு. இப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய இந்த ஸ்ரீகாரி சுவாமிக்கு 48ஆம் பட்ட ஐசிங்கர் கிட்ட பஞ்சசம்ஸ்காரம், 43ஆம் பட்ட ஐசிங்கர் திருவடியில பரசமர்ப்பணம், 44ஆம் பட்ட ஐசிங்கர் அனுகூலத்தினால் ஸ்ரீகாரியம், அதை தொடர்ந்து 45ஆம் பட்ட ஐசிங்கர் காலத்திலையும் சுவாமி கைங்கரியம் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த சுவாமியுடைய பெருமையை யதாமதி இங்க விஞ்ஞாபிச்சேன். இந்த சுவாமியினுடைய போன மாசம் ஸ்ரீகாரிய சுவாமி ஒரு தனியன் பண்ணார். தனியன் பண்ணி சாதிச்சார். நமக்கும் ஏதாவது பண்ணணுமேன்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா பண்ணேன். அத ஒரு வித்வான் கிட்ட அனுப்பிச்சு இது சரியா இருக்கான்னு பார்த்தா அவர் சில கரெக்ஷன்லாம் பண்ணி அவரை அனுப்பிச்சார். அந்த தனியனை இங்க நான் சேவிச்சுடுறேன் ஒரு நிமிஷம். ஸ்ரீ வீர ரக்வீட் சடஜித் குருவர்ய பதாஸ்ரயம் வேதாந்த தேசிக யதீட் திருதா ஸ்ரீகாரிய சத்பதம் கௌட்டுன்ய வம்ச சம்பூதம் ஞான வைராகிய பூஷணம் திருசும்ஹாரிய பதம் துவந்த்வம் நமாமி சிரசா சதா. அதாவது மனசுல எண்ணங்கள் ஒரு ஸ்லோகம் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும்ன்றது ஒரு மனசுல எண்ணம் போயிட்டு இருக்கோம். அதனால அடியன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நானா ஒரு ஸ்லோகம் எழுதினேன். வீரராகவ சடஜித்து குருவர்ய, இது அடியன் பண்ணது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த சுவாமி திருத்தி கொடுத்து நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ அதனால ஸ்ரீ வீரராகவ சடஜித்து குருவர்ய பதாசிரயம் வேதாந்த தேசிகி கிருபாலப்த ஸ்ரீகாரிய பதம் வைகுண்டிய கௌட்டின்ய வம்ச சுஜாதம் ஞான வைராகிய பூஷணம் நிசுமாரிய பதத்வந்தம் நமாமி சிரசா சதான்னு அடியன் எழுதினேன். அதுல கொஞ்சம் பதங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அவர் மாத்தினது என்னன்னாக்க ஸ்ரீ வீரராக சடஜித்துன்றது அந்த வீரராக சடஜித்துன்றது வீரரகுவீட் சடஜித்துன்னு போட. அது என்ன சில எழுத்துக்கள்லாம் அந்த சமயத்துல வரணும் அப்படிலாம் இருக்கும். அந்த ரீதியில ஸ்ரீ வீர ரகுவீட் சடஜித்து அப்படின்னு மாத்தினார். குருவர்ய பதார்த்தம் அப்படியே இருக்கு. வேதாந்த தேசிக யதி அப்படின்றது அதாவது கிருபாலப்த ஸ்ரீகாரிய பதம்னு போட்டிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா போட ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீட்டு திருதா ஸ்ரீகாரிய சத்பதம் அப்படின்னு கௌட்டின்ய வம்ச சுஜாத்தம்னு போட்டேன். கௌட்டின்ய வம்ச சம்பூதம் அப்படின்னு அழகான பதங்கள். ஞான வைராகிய பூஷணம் ரிசுமாரிய பதத்வந்தம் ரெண்டு திருவடியிலையும் நான் சதா அவரை சேவிக்கிறேன். அதனால ஸ்ரீ வீரரகுவீட் சடஜித் அதாவது வீரராசரோபேந்திர மகாதேசிகன் குருவர்ய பதாசியம் அப்படிப்பட்ட மகாச்சாரியனுடைய திருவடியை ஆசிரியச்சவர் வரசமர்ப்பணம் பண்ணிடுவர். சில பேர் கேட்கலாம், ஏன் சமாஷணம் பண்ணது எழுது அப்படின்ட்டு. சமாஷணத்தை விட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த திருவடியில பரசமர்ப்பணாச்சோ அதுதான் முக்கியம். அதாவது சமாஷணது நமக்கு சுத்தியை உண்டு பண்றது, அது விஷயம் வேற, அது வரலாம். ஆனா அதுக்கு ஸ்லோகம் இன்னும் பெரிய ஸ்லோகம்லாம் பண்ணணும். அதனால முக்கியமானது அம்சத்தை எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீகாரிய பதவின்றது ரொம்ப விஷயம் இல்லையா, முக்கியமானது. அதனால அந்த ஸ்ரீகாரிய சத்பதம்னு போட்டேன். நான் பதம் தான் போட்டேன். சத்பதம் நல்ல உயர்ந்ததான பதவி அது. ஏன்னா ஐஷிக்கு அடுத்த பதவி. அதனால ஸ்ரீ வேதாந்த தேசிய யதீட்டு அந்த கிருபா லப்தன் இருக்கும் இல்லையோ, அந்த கிருபா லப்தவன் அதுக்குதான் திருசான்னு போட்டேன். அதனால ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீட்டு திருசா ஸ்ரீகாரிய சத்பதம் ரொம்ப ஆச்சரியமான பதம்.
அதனால முக்குரேஷனுடைய அனுகிரகத்தினால வேதாந்த தேசிகேந்திர மகாதேசனுடைய திசா அந்த கடைக்கண் பார்வை இருக்க, கடாட்சம் இருக்க, அந்த கடாட்சத்தினால அந்த ஸ்ரீகாரிய சத்பதம் உயர்ந்த, இந்த பதம்னு போட்டா சாதாரணமாயிடும், சத்பதம்னு போட்டா அது உயர்ந்த பதவி. அந்த பதம் கௌட்டின்ய வம்ச சம்பூதம். சம்பூதம்ன்றது ஆச்சரியமான பதம். அதாவது தோன்றினவர், ஜாதம்னா பிறந்தன்னு அர்த்தம், சம்பூதம் உண்டானவர். எப்படி தாமரை ஒரு புஷ்கரில தாமரை பூ உண்டாருதோ அந்த மாதிரி கௌட்டின்ய வம்சம் நிறைய இருக்கு. அதுல சமுத்பூதம்னா உண்டான தாமரை புஷ்பம் போல கௌட்டின்ய வம்சத்தார் நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர்ல அதுல ரொம்ப உயர்ந்த வம்சம் இவாளுடைய தோப்பனார் வம்சம். அதுல இவர் தாமரை பூ போல சம்பூதம் தோன்றினவர், பிறந்தவர் தோன்றினவர் சொல்லலாம். ஞான வைராக்கிய புருஷன். ஏன்னா அது ஆச்சரியமான அவருடைய ஞான பாண்டித்யம், அவருடைய வைராக்கிய குணங்கள், ஆத்ம குணங்கள், அவைகள் தான் மனுஷனுக்கு, அதாவது ஒரு மனுஷனுக்கு அலங்காரமா இருக்க முடியாது. அதுதான் பூஷணம். மீதெல்லாம் கிடையாது, ஆபரணத்தை போட்டு இருந்த பூஷணம் கிடையாது, ஞான வைராக்கியங்கள் அதுதான். அப்புறம் நிசுமாரிய பதத்வந்தம், நிசுமாத்தான அவருடைய திருநாமம். அவருடைய 2 திருவடிகளையும் நமாமி சிரசா சதா, எப்போதும் என்னுடைய தலையால வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால அப்படிப்பட்ட மகானுடைய ஒரு சரித்திரத்தை இங்க சொல்ல முடியாத ஒரு பாக்கியம் கிடைச்சது. எல்லாருக்கும் ஸ்ரீ நிரும்மன், ஸ்ரீமதி ஹரிசிங்கர், ஸ்ரீ பணமுக சுவாமியினுடைய அனுகிரகங்கள் ஏற்பட்டு எல்லாரும் சகல க்ஷேமங்களும் அடையணும்னு இந்த திருநாளில் மாணவன் திருவடியிலேயே பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமத் ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமதே லட்சுமி நரசிம்ம பாதுகா சேவ நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமः.